ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சூப்பராட்டு நார்த்தங்காய் ஊறுகாய் போட போகிறேங்க. அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். அம்மா வீட்டுக்கு போன இடத்துல 2 நார்த்தங்காய் பறிச்சுட்டு வந்தாங்க. 4 எண்ணம் பறிச்சுட்டு வந்தேன். 2 எண்ணம் பச்சடி பண்ணிட்டேன். 2 எண்ணம் ஊறுகாய் போட போகிறாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நார்த்தங்காய் ஊறுகாய் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நிறைய மருத்துவ குணம் இருக்குங்க நார்த்தங்காயில் வந்து. நம்ம தோல் நோய்க்கெலாம் இந்த நார்த்தங்காய் தோலை வச்சு நம்ம அப்படியே தேய்ச்சோம்னா நல்ல தோல் நோயெல்லாம் போயிருங்க. அந்த அளவுக்கு மருத்துவ குணம் நிறைஞ்சது. வயிற்று புண்ணாத்தும். அதனால் இந்த ஊறுகாயை சாப்பாட்டுக்கு எடுத்துக்கோங்க. எந்த சாதத்துக்குனாலும் வச்சு சாப்பிடலாம். அட்டகாசமாக இருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நார்த்தங்காய் ஊறுகாய் ரொம்ப ஈஸி. 1 வருஷம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க. நான் பண்ணுற மெத்தடில் பண்ணிங்கன்னா 1 வருஷம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம நார்த்தங்காய் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே நம்ம ஊறுகாய் பண்ணிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போட போகிறேன். வேக வைக்கலன்னா நீங்கள் வேக வச்சு பண்ணதாக இருந்தால் வேக வச்சு பண்ணிக்கோங்க. குக்கரில் வச்சோ இல்லைன்னா கடாயில் வச்சு வேக வச்சு பண்ணாலும் பண்ணுங்கள். ஆனால் டேஸ்ட் வந்து இதில் தாங்க இருக்கும். நம்ம வேக வைக்கிறதுல வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இது வந்து நம்ம எவ்வளோ நாளும் வச்சு சாப்பிடலாம். இதாக இருக்கு பாருங்கள். விதையப்பறம் எடுத்துடணுங்க. விதை உங்களுக்கு இருந்ததுன்னா கசப்பு எடுத்துரும். அதனால் விதையை வந்து இப்படி எடுத்துருங்க. விதையை நம்ம எடுத்துட்டு சின்ன குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துடணுங்க. நம்மளுக்கு எந்த சைஸுக்கு ஊறுகாய் தேவையோ அந்த அளவு கட் பண்ணி எடுத்துடணும். நிறைய மருத்துவ குணம் இருக்குங்க. இதில் உள்ள பழத்தெல்லாம் சாப்பிட்றது, ஜூஸ் பண்ணி சாப்பிட்றது நல்லது. நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி பண்ணி சாப்பிட்றோமோ அதே மாதிரி இதுலேயும் நிறைய மருத்துவ குணம் இருக்குங்க. சீசன் டயத்தில் தான் கிடைக்கும் நார்த்தங்காய் வந்து. அதனால் வாங்கி பண்ணி சாப்பிடுங்க. 1 வருஷம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. ஒரு தடவை போட்டால் போதும். 1 வருஷம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா பீஸையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணிவிட்டு ஒரு பிளாஸ்டிக் பாத்திரம் இல்லைன்னா கண்ணாடி பாத்திரம் இந்த மாதிரி பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வைக்கணுங்க. ஸ்டீல் பாத்திரத்துலலாம் போடக்கூடாது. போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓட்டை விட ஆரம்பிச்சிடும். உப்பு போட்டு நம்ம வைக்கும்போது. இது வந்து இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ நார்த்தங்காயை கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிடணும். இதை ஊறுகாய் பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். வெந்தயங்க. ஃபஸ்ட்டு வெந்தயத்தை கொஞ்சம் வறுத்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன். இதை வறுத்துக்கலாம். இது கூட நம்ம கடுகும் போட்டு வறுத்துக்கலாங்க. ஒரு 3 ஸ்பூன் கடுகு, 3 ஸ்பூன் வெந்தயம். நல்லா வறுத்துக்கலாம். வெந்தயம் கடுகு நல்லா சடச்சடன்னு பொரிஞ்சிருச்சுங்க. இந்த அளவுக்கு பொரிஞ்ச பிறகு நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். ஆற வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. கொஞ்சம் ஆறட்டும். இப்போ எண்ணெய் ஆட் பண்ணிடலாங்க. நல்லெண்ணெயில் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 வருஷம் வரைக்கும் கெட்டு போகாதுங்க. நம்ம வேக வச்சு பண்ணுறதோட இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கடுகுலாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை தழை போட்டுக்கலாம். கருவேப்பிலை தழை போட்டாச்சுங்க. இப்போ நம்ம நார்த்தங்காய் போட்டுக்கலாம். இப்போ வரமிளகாத்தூளும் உப்பு போட்டாச்சு. பெருங்காயத்தூளும் நம்ம மஞ்சள் தூளும் போடணுங்க. பெருங்காயத்தூள் இந்த அளவு போட்டுக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். அப்புறம் மஞ்சள் தூளும் ஒரு 1/2 ஸ்பூன். சூப்பர் டேஸ்ட்டில் என்னோடய ஸ்டைலில், நாகர்கோவில் ஸ்டைலில் நார்த்தங்காய் ஊறுகாய் பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி பண்ணி பாருங்கள்.
மறுபடியும் இதே மாதிரி தான் செய்வேங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். மெயின் இம்பார்ட்டனே இந்த பவுடர் தாங்க. வெந்தய பொடியும் கடுகு பொடியும் தான். அதையும் ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வச்சிடலாங்க டப்பாவில். இதான் மனம். நார்த்தங்காய் ஊறுகாய் ரெடி. இப்போ டப்பாலாம் தட்டி வச்சுக்கலாம். நம்ம ஒரு வாரம் வரைக்கும் இந்த டப்பாலே நம்ம நல்லா ஊற வச்சுக்கணுங்க. அப்பப்போ குலுக்கி கொடுத்துக்கணும். ஏன்னா நம்ம வேக வைக்கல, அப்படியே தான் போட்டு பண்ணியிருக்கோம். அதனால் ஒரு வாரம் ஆகும் ஊறதுக்கு. ஊறினதுக்கப்புறம் நம்ம வேறு ஜாடியில் தட்டி வச்சுக்கணுங்க. மூடி வச்சுக்கலாம். லைட் சூடாக இருக்குது, அதனால் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் சிக்கனை மூடி வச்சேன்னா அப்பப்போ நம்ம குலுக்கி கொடுத்து விடணுங்க. ஒரு வாரம் கழித்து நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கிடலாம். அப்படியே இருக்கட்டும். ஊறுகாய் வந்து ஃபஸ்ட் நாள் ஊற வச்சுருந்தேன். மறுநாள் நம்ம இப்படி குலுக்கி கொடுத்து மூடி வச்சு விடணுங்க. அப்படியே குலுக்கி கொடுத்து மூடி வச்சிங்கன்னா நல்லா ஊறிடும் உங்களுக்கு. ஒரு வாரம் கழித்து நம்ம ஸ்டோர் பண்ணிடலாம். வரமிளகாத்தூளும் உப்பும் போடுறது வீடியோ ஸ்கிப் ஆயிடுச்சுங்க. அதனால் 3 ஸ்பூன் வரமிளகாத்தூள் போட்டிருக்கேன், 4 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். கல் உப்பு போடுங்க. கல் உப்பு போட்டிங்கன்னா ஊறுகாய் வந்து சீக்கிரமாக கெட்டு போகாது, நீர்த்தும் போகாதுங்க. அதனால் கல் உப்பு போட்டு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நார்த்தங்காய் ஊறுகாய் வந்து 4-5 நாளாக கிண்டி கொடுத்து வச்சுட்டேன். நல்லா ஊறிடுச்சு. நம்ம அப்படியே எடுத்து சாப்பிடலாங்க. அந்த அளவுக்கு நல்லா ஊறிடுச்சு. இது வந்து ஒரு கிளாஸ் பாட்டிலு அல்லட்டாக்கி ஒரு ஏர் கண்டெய்னர் டப்பா, அதுலனா ஜாடி இருக்குது பாருங்கள், உப்பு ஜாடி, அந்த மாதிரி ஜாடியில் போட்டு வைக்கலாம். கெட்டு போகாது உங்களுக்கு. ஒரு வருஷம் வரைக்கும் வைக்கலாம். இல்லைனா மண்பானையில் வைக்கலாம். சூப்பராக இருக்குங்க, கெட்டு போகாமல். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸ்டீல் பாத்திரங்களில் வச்சிடாதீங்க. ஸ்டீல் பாத்திரத்தில் வச்சிங்கன்னா பாத்திரம் ஓட்டை விழுந்துடும். நம்ம உப்பு போட்டு வச்சுருக்கனால உப்பு வந்து நம்ம ஊறுகாய்க்கு அதிகமாகவே போடுவோம். அதனால் ஓட்டை விழுந்துடும், துரு பிடிச்சிருங்க. அதனால் இந்த மாதிரி டப்பாவில் வச்சு வைங்க. சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஒரு வருஷம் வரைக்கும். ஒரு வருஷம்னா 2 வருஷமே வச்சு சாப்பிட்லாங்க. நல்ல பழம்புளி மாதிரி ஆயிரும். பிரிச்சுக்குள்ளே வைக்கிறதா இருந்தால் உங்களுக்கு அப்படியே இருக்கும். வெளியில் இருந்தனாக்கே உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும். ஆனால் டேஸ்ட்டு குறையாது, மருத்துவ குணமும் குறையாதுங்க. அந்த அளவுக்கு சூப்பராகிட்டு பண்ணியாச்சு. ஒரு பாட்டில் எனக்கு ஸ்டோர் பண்ணியாச்சுங்க. 2 நார்த்தங்காய் ஒரு பாட்டிலுக்கு வந்திருக்கு. இது எனக்கு ஒரு வருஷம் ஓடும். எப்பமாச்சு தான் நான் எடுப்பேன். ப்ரெஷர் இருக்கனால ஜாஸ்தி உப்பு எடுக்க மாட்டோம். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ராவல் போகிறவங்களுக்குலாம் அந்த மாதிரி பண்ணி கொடுத்து விடுங்கங்க. வெளிநாட்டுக்கு போகிறவங்களுக்குலாம் சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. அருமையான சுவையில் ஊறுகாய் ரெடிங்க. நார்த்தங்காய் ஊறுகாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.